ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோட குழந்தைக்கு கண்டினியூஸாக சளி பிடிச்சிட்டே இருக்கு. எவ்வளவோ சிரப் கொடுத்தாச்சு, சரியாகலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் என்னோட ஃபர்ஸ்ட் பேபிக்கு இது தான் ஃபாலோ பண்ணேன். இப்போ செகண்ட் பேபிக்கு 6 days தான் ஆகுது. அவங்களுக்கும் நான் இது தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டினியூவாக பாருங்க. இந்த மெடிசின்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி குழந்தைய நல்லா ஹாட் வாட்டர்ல குளிக்க வச்சுக்கோங்க. இது எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணணும், அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் இதுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கற்பூரவள்ளி. இது ரொம்பவே ஹெல்த்துக்கு பெனிஃபிட்ஸ், நல்ல டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். பெரியவங்க எல்லாருமே நார்மலாக சாப்பிட்ற ஒரு லீவ்ஸ் தான். இதை பேபிக்கு கொடுக்கலாமா அப்படின்னா தாராளமாக கொடுக்கலாம். இது அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல சளி பிடிச்சிருக்கு குழந்தைக்கு அப்படின்னா, இருமல்லாம் இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே த்ரோட்ல இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, ரொம்ப இரிட்டேட் ஆகுறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். டைஜஷன் ஆகாம ரொம்பவே கஷ்டப்படுவாங்க சில குழந்தைங்க, அதுக்கும் நீங்க இதை யூஸ் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இம்யூனிட்டி லெவலை நல்லாவே இன்க்ரீஸ் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நான் இதை எடுத்துக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா துளசி. இது நார்மலா எல்லாருக்குமே தெரியும், துளசி சாப்பிட்டா ரொம்ப நல்லது, நமக்கு சளிக்கு ரொம்ப நல்லதுன்னு எல்லாருமே காமனா சொல்ற ஒரு விஷயம் தான். இதையுமே நம்மளோட பேபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஆனா எதையுமே லிமிட்டா தான் யூஸ் பண்ணணும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் நார்மலா சளிக்கு அப்புறம் டைஜஷன் ப்ராப்ளம்க்கு அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. பேபிஸ் நல்லாவே ஸ்லீப் ஆகிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இதை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத நம்ம கண்டினியூவா பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மதர் மில்க். இது மதர் மில்க்ல தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா துளசியும் கற்பூரவள்ளியும் எடுத்திருக்கேன். ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. லீஃப் ரொம்ப சின்னதா இருந்தா போதும். ஒரு 3 குவான்டிட்டி இல்லை 2 கூட நீங்க எடுத்தாலே போதும். ரொம்ப ஜாஸ்தி எடுக்காதீங்க. ஏன்னா நம்ம நியூ பார்ன் பேபிக்கு கொடுக்க போறோம் இல்லையா. ஸோ ரொம்ப சின்ன லீஃபா எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதை எடுத்ததுக்கு அப்புறமா மதர் மில்கோட தான் இதை நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். ஸோ மதர் மில்க்ல இந்த லீஃப் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா க்ரீனிஷாக வரணும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நான் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் பேபிக்கு நான் ஒரு 20 days இருக்கும்போதே இதை நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம், அவங்களுக்கு ப்ராப்பர் டைஜஷனுக்காக. இப்போ வரைக்கும் நான் நேச்சுரல் ரெமெடிஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட பேபிஸ்க்கு. இது வரைக்கும் நான் சிறப்புன்றதை யூஸ் பண்ணலை. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் நீங்கள் இந்த மெடிசன்ஸை கொடுக்கறது மூலமாக ப்ராப்பர் டைஜஷன் ஆகும். சளி பிரச்சனை பேபிக்கு கண்டிப்பாக வரவே வராது. ஸோ இதெல்லாம் தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. மோஸ்ட்லி நம்ம இந்த சிரப்பெல்லாம் அவாய்ட் பண்றது ரொம்பவே பெட்டர். ஸோ நெக்ஸ்ட் இதை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணிட்டு நல்லா ரிமைனிங் இருக்க எல்லாத்தையுமே அதோட சாறு எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி பிழிஞ்சு எடுக்கிறது மூலமா அதுல இருக்க எல்லாமே அந்த பாலில் இறங்கிடும். ஸோ இது நம்ம டைரெக்டாக ஹீட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அதுக்காக ஒரு விளக்கு எடுத்துக்கிறோம். அந்த விளக்குல நைஃப்ல ஹீட் பண்ணி அதை நம்ம ஹீட் பண்ண போறோம். ஸோ கிளீனான ஒரு நைஃப் எடுத்துக்கோங்க. அந்த எட்ஜஸை நல்லா ஹீட் பண்ணுங்க. நீங்க ஹீட் பண்றதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த நைஃப் நல்லா ஹீட் ஆகி அதுல பாத்தீங்கன்னா நல்லா ரெட்டிஷா வரும். அந்த அளவுக்கு நல்லா ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா அந்த மில்க்ல நம்ம 3 times ஹீட் பண்ணணும். ஸோ நல்ல நைஃபை எந்த அளவுக்கு உங்களால ஹீட் பண்ண முடியுமோ ஹீட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த மில்க்ல நம்ம இன்சர்ட் பண்ணணும். அப்படி இன்சர்ட் பண்ணும்போது ஒரு சவுண்ட் வரும். அந்த சவுண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி நல்ல சவுண்ட் வரணும். இதை நீங்க 3 times பண்ணுங்க. 3 times ரிமைனிங் ஹீட் பண்ணி இது மாதிரி 3 times நீங்க வச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா அது மேல லைட்டா ஆடை மாதிரி கட்டும். அந்த அளவுக்கு நீங்க ஹீட் பண்ணணும். அந்த மாதிரிதான் நீங்க கொடுக்கணும். அப்படியே டைரக்டா கொடுக்க கூடாது. இதை நீங்க கண்டிப்பா மறக்காம ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரெடி ஆயிடும். இதை நீங்க அப்படியே டைரக்டா உங்களோட பேபிக்கு நீங்க கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ நான் இப்படிதான் ப்ரிப்பேர் பண்ணி என்னோட பேபிஸ் 2 பேருக்குமே கொடுத்துருக்கேன். நம்மளும் இது சளி பிடிச்சிருக்கும் போது நம்மளும் சில ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோல போஸ்ட் பண்றேன். ஸோ கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேபிஸ் இந்த மாதிரி சஃபர் ஆயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ மைல்டா இந்த ப்ராப்ளம் இருக்கும்போது இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறையவே சஃபர் ஆயிருக்காங்க அப்படின்னா நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்றது ரொம்பவே நல்லது. மோஸ்ட்லி நீங்க வீக்லி ஒன்ஸ் கொடுக்கறது மூலமா இதை கம்ப்ளீட்டா ரெக்கவர் பண்ண முடியும். அடிக்கடி சளி பிடிக்கிறதுல இருந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ எந்த அளவுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். தேங்க்யூ.